உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய தொழில் ஸ்தானமான மிதுன ராசியிலிருந்து உங்கள் ஸ்தானம் வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய 10/11/2025 16/11/2025 காலகட்டங்களிலே சந்திரனின் பிரவேசங்கள் எப்படி உங்களுக்கு பலனை தருகிறது என்று பார்க்க போகிறோம். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு, உங்களுக்கான ப்ரையாரிட்டியை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடன் சுமை சற்றே குறையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை 2ஆம் இடத்திலேயே நமக்கு அழகாக உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிர பகவான் ஆட்சியில். அதனால் உங்களுக்கு பண வரவு உண்டாகும். அவர் 9ஆம் இடத்துக்குரியவரானதாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பார். புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் லாபம் அப்படிங்கிற 11ஆவது இடத்துலேருந்து, தொழில் என்ற 10ஆம் இடத்துலேருந்து கடகராசிக்குள்ளர நுழைய போகிறார். குரு 11 அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவரோட சேரும்போது 13-14 தேதியில் கன்ஃபார்மாக உங்கள் கையில் பாக்கெட்டில் பணம் வந்து சேர்ந்துடும். தொழிலில் லாபம் வரும். புதிய உத்திகளினால் வியாபாரத்திலே புதிய தந்திரங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமையுது. வேலையில் சம்பள உயர்வு, இடமாற்றங்களினால் லாபங்கள், அது மட்டுமல்ல வேலையிலே மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. பிரகாசமாக இருக்கிறதுனே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது இன்டிமேஷனாக இருக்குது. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால, ராகுவை தொடுவதனால சுப நிகழ்ச்சிகளும் வீட்டிலே புது வரவுகளும் வாய்ப்புகள், குழந்தை வரவுகள் போன்றவைகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முதலீடுகள் பொறுத்த விஷயத்தில் நிறைய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும், படிப்பு ரிலேட்டடான மேட்டரில் சில தடைகள் இருந்தாலும் அந்த தடையை உடைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் வரும். தைரியங்கள் வருவதற்காக வாய்ப்புகள். செவ்வாய் அதிகாரமாக உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கார். குரு உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்படி எல்லாருமே நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது புதன் வக்கரமாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதன். அவர் சூரியனையும் சுக்கிரனையும் தொடக்கூடிய சூழ்நிலை வருவதனாலே 2ஆம் இடத்துக்கு அவர் தொடர்பு நன்மையை தருவதாக அமைகிறது. சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்ததால் குடும்பத்தில் சில மனக்கவலைகள் இருந்தாலும் அந்த மனக்கவலைகள் எல்லாம் போகக்கூட வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது 12ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக இருக்குது. லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அதனால் கொடுத்த பணம் திரும்பி வந்துடும். அது மட்டும் இல்லை, மருத்துவ செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும். வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகளிலே நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே சுபிட்சமாக பிரைட்டாக தெரியுது. பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இந்த வாரத்திலே புதன் அஷ்டமி என்கிற 12ஆம் தேதி வரக்கூடிய அஷ்டமியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புத அஷ்டமி அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதும் அதுபோல் பைரவனை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். பைரவ அஷ்டமி அப்படின்னே சொல்லலாம். அந்த பைரவ அஷ்டமி சாயங்கால வேளையிலே கால பைரவர்கிட்ட வெற்றிலை மாலையை சாற்றி அவரை வழிபடுவதும், அதுபோல் நீங்கள் விளக்குகளை ஏற்றுவது, நல்லெண்ணெய் தீபங்களை போட்டு அவரை வழிபடுவதும் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும், உங்கள்கிட்ட பில்லி சூன்யம் பெரும்பகையெல்லாம் சொல்லுவோம்லே, அப்படிப்பட்ட பெரும் பகைகளெல்லாம் விலகுவதற்கு இந்த கால பைரவ அஷ்டமியானது உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும் என்ற பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.